எங்கடா இறக்கிறது நானு அது இறங்க மாட்டேங்குது சலித்தாலத்தான் கால் வலிக்கலாமா? கால் வந்தாலும் உமா பாதி சிரிக்கு. எவ்வளவு அழகா வந்த, எவ்வளவு அழகா பாட்டு பாடுன, எவ்வளவு அழகா ஆடுன. அடிப்ப பார்த்து நான் ஓய் ஓய் வாங்கி அடிக்கிறேங்க. சொன்ன கூட்டு பாரு. ஓய் ஓய் நாங்களும் அடிக்கிறேங்க. மத்தால பொட்டி வாசிக்கிறதுல இருந்து மேனேஜர் தாளம் வாங்கி வாங்கி அடிக்கிறாரு. சரியா? ஓய் ஓய் நான் அடிக்கிறேன். அந்த ஆளு அப்ப கூட்டு வந்தா யாரு? ஏய் கொளலக்கார கோச்சிக்கிறாரு பாரு. அவரு பெரியப்பா பீங்கன ஓதறாரு அவரா. யாரு பெரியப்பா? நான் பெரியப்பா. உங்க அம்மா வச்சுதானே வாயில புரு புருன்னு. அப்படி பாருங்க. உங்களுடைய பாடல் பிழை கண்டு இருக்கிறேன் அண்ணா. பிழையே கண்டுபிடிச்சிட்டேன். பிழை கண்டிருக்கிறேன். என்னடா பிழை கண்டுபிடித்தா? என்ன பாடினாய்? நான் பாட்டு பாடினேன். என்ன பாட்டு பாடினாய்? என்ன பாட்டு பாடின? என்ன பாட்டு பாடினா? ரிப்பீட் ரிப்பீட். காது வருங்க காரி, காது வருங்க காரி. ரோட்டா ரவிட் காரி, ரோட்டா புஜாரி காரி. சேல காரி. ஐயா மச்சான் ஓயே குஸ். எவ்வளவு நேரம் மழை வருது? யாரா? அடிக்கிட்டானே மேனேஜர் அவங்க அம்மா கிட்ட போனா நல்லா அடிக்குமா? ஏய் கத்தனா கொக்கால ஓலியா. வாடானா கல்லில அடிக்கறா. வாடா கல்லில அடிக்காதா. எங்கடா அங்கன போ. ஏன்னா ஆடாடா. எங்கடா ஆடாமா? பா உடனே உட்கார்ந்தா. தண்ணி வேல உந்துறா, தண்ணி உட்கார்ந்தா. குட்டாதானே. எல்லாம் குடுக்குறன்னு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா? இல்ல சப்போர்ட்டா? அவங்க சப்போர்ட் தான். ஓவரால் குடுக்குறன்னு அவங்களுக்கு இருத்தி போதிங்களா? காலையில 2000 சம்பளம். இந்த அடி வாங்கினா தான் கொடுப்பாங்க காலையில. சப்போர்ட்டுக்கா? அப்படி பண்ண கூடாதுண்ணா. ஐயா வச்சா கையா வச்சா ரயிலு கட்டல தலைய வச்சான். வாங்க ஏன்னா உங்க ஆளுங்கடா போட்டோல அப்படியே போட்டோம். வாங்க சொல்ல பாட்டு பாடு தப்புன்ற சொல்லு மாமா. ஆஹா பரவாயில்ல மாமான்ற காசு ஊம்புறான்ற.
பைத்தியமே ஏய் எல்லாம் உங்க ஆளுங்க நான் கம்மன் தயிர அவனு பூஜா அவனு பூஸ்தோ பூஸ்தோடா ரிப்பீட் பாடு கை இது வச்சிட்டான் ரைட் நான் சொல்ற மாதிரி பாத்து வரி வைக்கிறது ஆமா அது அடிக்கிறதுடா ரைட் சொல்ற மாதிரி சொல்லு நீ சொல்ற மாதிரி நான் சொல்றேன் ஐயா மச்சான் கையே வச்சோம் அதே மாதிரி பாரு அப்படியா ஐயா வச்சான் கையா வச்சான் கை செத்து போச்சியா நல்லா நல்லா இழுக்கணுமா ஐயா வச்சான் ஏன் பாவா ஓம் பாவா எவ்வளவு அழகா ஐயா மச்சான் கையே வச்சான் ஐயா மச்சான் கையா வச்சான் கையே வச்சான் அப்பெல்லாம் கிடையாது வந்து மதால அடிக்கிறாருப்பா ஆமா வயகால அடிக்கிறது வயகால பாட்டு பாடுது காதுக்கு எது கேட்டாலும் தெளிவா கேட்டு பேசுறப்ப சொல்லுமாமா ஏன்னா கோயா குருன்னு தப்பா நினைச்சுக்காத உங்க அம்மா பூச்சிக்கொடி எடுத்துட்டு போச்சு பூஜை கூட இப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல கையை விட்டு பூசை நடத்துறாங்க விஷயத்துக்காதா அதனால ஐயா வச்சாக்க ஐயா வச்சா ரயில கேட்ல தலையா அப்படி பாட்டு பாடினா அப்படிதான் பாட்டு பாடினா ரைட் சரி ஐயா செலவு பண்ணி அங்க ஸ்டேஜ் போட்டு விட்டுறாங்க பாடா நீ பாடவே பாடா தொலைஞ்சு பாடா அப்படி பாடா தயாரி வாடா எதை வச்சிருக்காது காவிரி பூனை வச்சோம் இது கும்பு மாட்டுக்கார வந்துக்கிறாங்க அப்படிதான் பண்ணுதா வெளுத்து வெளுத்து கூட தெரிஞ்சுக்க
கம்முன்னு பாங்களா? உண்மையில யாருன்னா எது மேல ஏறினா மேனேஜர் மேல ஏறினா வரையா யாருனால தான் வந்து போனா நம்ம ஊருக்கே அவமானம். வச்சுக்கிறேன் அத்துக்கிட்டு போனோம். என்ன சொன்னேன்? சும்மா ஒரு அடிக்கிற எத்தனை அடி அடிக்கிறான். வரப்பா உள்ளூர் போயிருக்கேன். இந்த அடி கம்மி தான் கண்ணே. அடுத்து வர அடி அந்த எவ்வளவு டைமுக்கு? அது வந்துடா 12 மணிக்கு. நான் சிவனே நடிச்சுக்கிறேன்.
நீ சிவனேன்னு அடிச்சுங்க இருந்தா நான் சிவனேன்னு உண்மையில ஏறிட்டோம். என்ன சொல்ல நீங்க வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நிலைமை அப்படி. ஓ நோ ஐ டோன்ட் அப்படி இருந்தாலும் யா சரிங்கம்மாப்பா. எல்லாம் நல்லா இருந்தோம். சாப்பிட்டியா? நான் சாப்பாடு நம்ம சண்டே வரும்போது பெரியமா அங்க போமாமா சாப்பாடு போடுறாங்கன்னா எங்க அண்ணன் மூட்டானா கொடைவேல கலந்த மாதிரி ஆகுதா? அங்க போ. கையில் கவ எங்கடா போனா? அங்க போ. கை இந்த பக்கம் இருந்தா சரி. அங்க போன்னா மலமாப்பா போய் இறக்குமாக்குது எனக்கு. ஆமாப்பா. சொல்லுப்பா. அங்க போன்னா இது வரைக்கும் நீ அடிச்சுனா? இல்லப்பா முத்து கொடுத்த. போய் கூட சொல்ல மாமா. அவசரம் நீங்க சொல்ல மாட்டான். என்னது? ஒண்ணும் இல்ல. பித்தலாடு வார் போய் வார். பாரு சாந்தாத்தா புள்ள அரிமான புல் பத்திருக்கிறேன். அம்மா மனுஷனா வாத்தியாரன்னு கூப்பிடல, மதலகன்னு கூப்பிடு. அங்கடா அத்தாங்க. எனக்கு அத்துக்கு ரெடி. அத்தை 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 நானே பார்த்தாரு. அத்தை அத்தா பண்ண அத்தா அனுப்புண்ணா. அப்ப நான் ஓட்டு போயிட்டேன். அத்தை அனுப்புனே அப்புறம் ஓட்டு போயிட்டேன். நான் லவராய் கூப்பிட்டு போறாதே. அத்தை பொண்ணு கொண்டாடி அவரு அத்தை அத்தை பொண்டாட்டி அத்தை பொண்டாட்டிதான். அப்ப நானுமே பொண்ணு கட்டிக்கிறோம். அப்ப எங்க தேர்ந்தவன் இருக்கு? ஆசையா முறுக்கு சாப்பிட்டான். சொல்லு. நீ அடிக்கலாடமா முத்தான் கொடுக்குற. சரிப்பா சொல்லு. அதனால முறுக்கு தின்ன ஆசை சம்பளம் நீ வாங்கிக்காது. சொல்ற மட்டும்தான் சொல்லு. முருகன் சாப்பிடும் போது முறுக்கு தின்னு வந்த ஆசையா. அடடே இது உனக்கு ஆளுக்கு அப்பாடு கொடுக்குறான். முறுக்கு சாப்பிட்டு வந்தான். முருகன் சாப்பிட்டுடனே ஆசாரி வரும்போது முறுக்கு சாப்பிட்டு வந்துருமாமா. அப்படியே வண்டியில வர. ஏன்னா நேத்து பூரா அந்த காவடி தூக்கி நான் சத்தியமாவே ஆடுனேன். என்ன உருள் பாத்து நம்மளுக்கு பின்னடா பின்ன கீழ இருந்து முருகன் சாப்பிட்டே வான்னு சொல்லி அந்த கீழ் பஸ் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தான். சாப்பிட்டு வந்து வந்து ஆமா முறுக்கு சாப்பிட்டு வந்து மிச்சே இல்லையோ? கம்முனாகிரி நீ பாத்தியா சொல்ல மாட்டேன்றா. என்ன சொல்ற? முருகன் சாப்பிட்ட உடனே கிறுக்காகுது. ஆமா ஆமா. ஏப்பா முருகு சாப்பிட்டா ஒத்துக்கலாம், வேற சாப்பிடுறா பாரு. என்னைக்குமே பொருள் ஒன்று சொன்னா அந்த பொருள் டாக்டர் போன என்ன பண்றாங்க? இது சாப்பிடாத, இது ஒத்துக்காத, சாப்பிடாத, இந்த பொருள் வேணாப்பா, ஆமா இந்த பொருள் சாப்பிடுன்னு சொல்றாங்க. ஆமா அது மாதிரி என்ன பொருள் வச்சிருக்கீங்க? அதுக்கு தான் மயிலுங்கடா. ஏப்பா போண்டா சாப்பிடுறா கூட சூடா போண்டா போண்டா ஏன்னா மைதா மாவு செய்றாங்க. மாமா சரி மச்சான், அப்படியே போண்டா மாவு சாப்பிடுறா. அது யாரு? அது பேட்டா கொடுக்குற நாயனா பண்ணி தயாரியா நேரா பூரா அத்த மாதிரி இருக்கிறாங்க. என்ன இப்படி புடுங்குற வேலையை வீட்டு விட்டுனா சோறு போட்டுறாங்க. நல்லா வண்டி வேலை வச்சிடுறீங்க, தலைகாணி வேறு கொடுத்துறீங்க. வண்டியில கொடுக்குற பேட்டா 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துறியா? இல்ல 150 ரூபா ஒரு ஆளுக்கு. ஒரு ஆள் 150 ரூபாய். அது அழகா வாங்கி கொடுத்தா பகல் போய் மெக்கு மெக்கு நிச்சு கிடக்குறாங்க. சரிப்பா சரி, என்ன சாப்பிடா? போண்டா சாப்பிடுறா.
ஓம் சக்தி பஸ் எப்படி கம்பெனி வார 2-3 கோயில் வச்சு பெரிய தொல்லை. இவன் இட்லி வச்சு தெரியுமா தெரியாதா? இவன் சொம்பு கோயில் என்னன்னா நாடு என்னன்னா நாடியா என்ன நடக்கும் அகரகர பக்கம் நல்தாங்க. அந்த நாடுகள் சீனி கொடுத்து சொம்பு கொடுத்தாங்க சொம்பு அது சொம்பு ஆட்டுக்காரர் தான் சேர்ந்து சொல்லி தம்பி பயிர் போட்டு வந்தாரு. அந்த சொம்பு போட்டு வந்துச்சுல அது யாருக்கு அந்த சொம்பு போயிருந்தாங்க. எந்த சொம்பு போய் ஓ சொம்பு பயிர் போட்டு வந்தாங்க. அக்னி வச்சு பேர் ஒண்ணுமே விளங்குது. அதனால சொம்பு போய் ஆமா என்ன சாப்பிட்ட? போண்டாடா போண்டா. போண்டா சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது? போடா தாயில் மேல போய் கிரிப்பா ஒரு தாயில் மேல. அப்படியா? டேய் போண்டா வேணாம். இந்த சுண்டல் இருக்குது பாத்தியா? வாங்க. ஏடா சுண்டல்ல 8 கோடி தான் செய்றாங்க. அதேதான். ஊர்ல அத செஞ்சு போறாங்களா? எங்குடிக்கார அத்தனை உண்டால செஞ்சப்பயா? சாப்பிட்டியா? சப்பு குடுக்குறோம். சரி. சப்பு. ஏய் இது என்னடா சாப்பிட்ட? சுண்டல் போண்டா சாப்பிட்டியா? சப்புக்கு புடி. டேய் போண்டா வேணாம். சுண்டல் சாப்பிடு. அதனால சுண்டல் ஓ சுண்டல். ஆமா. சுண்டல் தின்னா. ஆனாப்பா இவன் மாதிரி முடிவை கம்பில் பிடிக்கிறது நல்ல முடிடா. ஒரு பொருள் சொன்னா நல்ல பொருளா சொல்லணும். அந்த பொருள் ஒத்துக்கலாம். இந்த பூந்தி இருக்குது பாத்தியா? பூந்தி 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 அது சாப்பிட்டா பூந்தி சாப்பிடு சரியா போ. கட்டாங்க நிற்குமா தயார் இனிப்பான பொருள் சாப்பிடு. அப்படியா? என்ன பத்தியா காரமா சாப்பிட்டேன். பூந்தி தின்னா. தலைச்சேட்டு மணி போயிருக்கே நாயெல்லாம் மணி போயிட்டு எங்களுக்கு நீ அதிகம் வாங்கறதுக்கே போறதோண்டா. தெரிஞ்சா கரெக்டா கண்டுபிடிச்சா. எங்க தெரியா? எங்கடா என் சினாப்தாவுக்கு வந்தாரு அழகா சரியான போர் போட்டாரு. அப்படி வரும்போது கிப்டாம வந்தாரா? அப்படி வச்சுக்கிட்டு அப்படி ரவுடியாட்டு வந்தாரு. கொஞ்ச நாள் போய் பீக்கின்னு பத்துக்கிறாரு. அப்புறமா ஒரு நிமிஷம் காணோம். இப்படி தாரியாரு. என்னடா யாருமா நான் கூட குடுக்குவாருன்னு எடுத்தா காசு தான் எடுப்பாரு. குடுக்கறதுக்கு எடுக்குவாரு எடுக்குதுங்க. இப்படி ஆட்டினாரு. என்னதே ஆட்டினாரு? அவரு மணியாத்தான். அதனால என்னடா என்னடா பூந்தி தின்னு சொல்லு. பூந்தி சாப்பிட்ட உடனே வாந்தி ஆகுது. வாந்தி எடுக்க அந்த வாந்தி ஒரு மருந்துக்குது. இவா சாப்பிட்டு பாரு லாஸ்டா. வணக்கம்பா. இருந்தாலும் ஏன்னா டைம் ஆகி போச்சு வேற. ஏன்னா வரந்தது செஞ்சு லேட் ஆகி போச்சு. ஆமா அதனால ஆமா நான் யார், எந்த ஊர், பேரப்பா சொல்றதா இல்லவா?
அப்படி ஆஸ்பத்திரி இருந்தாதான் தலை சத்தியமாவே ஆமா. இவங்க காலையில் வரைக்கும் தான் நம்ம ஆட்ட வர முடியும். இல்லைன்னா நம்ம வீட்டு தான் படுத்துன்னு போவோம். சரிப்பா. அதாவது ஆமா. அனைவருக்கும் பெரியவர் சிறியோர் அனைவருக்கும் இருந்தாலும் ஆமா. சபையை அழகா செய்யக்கூடிய அகடமிக்கிற ராயல் கத்திரிக்காய் நகைச்சுவை நடிகர் என்று பல பெயர் உண்டு. பெயர் உண்டு. எதற்காக நிறுவ நாடகம் எதை முன்னிட்டு நம்ம கம்பெனியை சேர்ந்த ஆசிரியர் பேசுவார். ஆமா. அவர் ஆள் மட்டும் ஆகட்டுங்க ஐயா, வரட்டுங்களா? போலாம் போ சூட். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. வணக்கம். வணங்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையும். ஆமா ஆமா. வந்தால் போகிறது புகழும் பழியும், போனால் வராதது மானமோ உயிரும். நம்முடன் வருவது பாவமோ புண்ணியமோ. கண்டிப்பா. தவிர்க்க முடியாதது தாகமோ பசியும். அடக்க முடியாதது ஆசையும் துக்கமோ. கண்டிப்பா. உயர்வுக்கு வேண்டி உண்மையை ஒழிப்போம். ஆமா. செய்ய வேண்டியது உதவிகள், செய்யக்கூடாதது தவறுகள், ஆமா. விளக்க வேண்டியது விவாதங்கள், நழுவ விடக்கூடாது நம்மளுக்கு எடுத்த வாய்ப்பு. ஆமா. அதுக்கு ஒப்பற்றாகி பாரதிய பொருந்திய பொன்னாடு ஆமா. மலவூர் கிராமத்துல வாசம் செய்து வரக்கூடிய ஐயா மாமாவாகிய சஞ்சவன் ஐயா இறந்ததை முன்னிட்டு நாடகத்தை விட்டு இருக்கிறார்கள். ஆமா ஆமா. இல்லையா? பெரியோர்கள் சிறியோர்கள், ஊரு கவுண்டர், மந்திரி கவுண்டர், கோல்கார கவுண்டர், அனைத்து ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் நம்ம மனமறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமா ஆமா. தட்டுக்கிறா இவங்கள போற கை நோவ மாட்டேங்குதா? பழகு இல்லையா? நம்மதுல எப்படி அங்க போனா இப்படின்னா போதும், பக்கு தட்டுதுங்க. அப்படி இருந்தாலும் சஞ்சவன ஐயாறு இறந்ததை முன்னிட்டு நாடகத்தை விட்டு இருக்கிறார்கள். இல்லையா? தாய் தந்தையாரை மறந்து வாழ்ந்தவன் உலகத்தில் சரித்திரத்தில் எவனுமே கிடையாது. தாய் தந்தையாருக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு தவறாக இருந்தா கூட சரி, ஆனால் பேசாமல் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் சரி, ஆனா நம்ம இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்க தவற நினைக்க கூடாது. ஏன்னா அந்த கர்ம யோகம் அவங்களோட போயிருது. தாய் தந்தையாரே கடவுளாக நினைக்கணும். நாமளா பார்த்து கோவில் கட்டி, நாமளா பார்த்து அதை செலிய வைத்து, நாமளா பார்த்து அதை செலி வைத்து கடவுள் என்று கையெடுத்து கும்புறது கடவுளே கிடையாது. கடவுள் கிடையாது அது யாருமே. இந்த கருவாரிலே 10 மாசம் செவந்து இரவு பகல் பாராமல் மேடு பள்ளமெல்லாம் செவந்து பெற்றெடுத்து ஈ கடிக்குமோ எறும்பு கடிக்குமோ என்று மார்மலையும் தோல் மாலையும் போட்டு நம்மளை வளர்த்து ஒரு தோட்டத்துல போய் வேலை செஞ்சாலும் குழந்தைய யானையில் போட்டு வேலை செய்வார்கள். குழந்தை நல்லா தூங்கும். கண்டிப்பா. குழந்தை யானை பாலுக்கு அழியன்னு சொல்லி வந்து யானை திறந்து பாக்குறாங்க. அதுதான் முதல் கடவுள். அந்த கடவுளுக்கு நிகராந்து உலகத்தில் எந்த கடவுளுமே கிடையாது. அப்படி தாய் தந்தையாருக்கிட்ட பேசலானாலும் தாய் தந்தையார் முகத்தை பார்த்து நம்ம வணங்கிட்டு போகணும். மனசில் வணங்கிட்டு போகணும். அப்படி வணங்கிட்டு போனது உண்டானா போற இடம் வெற்றியாகும். கண்டிப்பா. நம்ம தாய் தந்தையார் நம்மளுக்கு எதிரின்னு சொல்லி நினைச்சது உண்டானா அந்த கர்மயோகம் நம்மளே தான் படிக்கணும். உலகத்தில் முதல் கடவுள் தாய் தந்தையார். அப்படி நம் தாத்தா இறந்து விட்டார் என்று சொல்லி அனைத்து பேரன்மார்களும் சஞ்சவன் ஐயா மாமா இறந்ததை முன்னிட்டு நாடகத்தை விட்டு இருக்கிறார்கள். பேரன்மார்கள் சஞ்சவன், திருப்பதி, துரைராஜி, விஜயகுமார், சஞ்சய், சிவகுமார், முத்து, கார்த்திகை, சிவலிங்கம் குமார், சின்னசாமி, பரசுராமன், பெருமாள் அனைவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை விட்டிருக்கிறார்கள். இல்லையா? பேரமார்கள் வந்து இந்த இதுக்கு நாடகம் கொடுக்குறாங்க. 5 மக்கமாரு, கார்த்திகை, பேத்திமார்கள்லாம் 3 மாசத்துக்கு வாரி வாரியா பிடிச்சிட்டு இல்லையா? அதாவது அனைத்து பேரமார்களும் சேர்ந்து ஒரு தாய் தந்தையாரு பெற்று 3 வருஷம் வளர்க்கத்தான் பேசி. கண்டிப்பா. இல்லையா? பாட்டம் பாட்டி தான் பிள்ளைங்களே வளர்க்க. தாத்தா பாட்டுனா பாட்டி தான் பிள்ளைங்களே வலிக்க வேண்டியது. அது எங்கிருந்து வந்தாலும் எங்க பேரமாரு வராங்களேன்னு சொல்லி தழுவி கட்டி முத்தம் விட்டு வகுத்து பார்த்து சாப்பாடு போடக்கூடியவர்கள் தாத்தா தான். இருவர்களும் தான். அப்பேருக்கு வந்த தெய்வமே போய்விட்டது என்று சொல்லி இந்த கருவாரிலே இந்த பையூரிலே வளர்ந்து இந்த பொய்யூரிலே பிறந்து மெய்யூர் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் அவரை போற்ற வேண்டும். இல்லையா? அப்படி போட்டதை உண்டானால் செத்தவங்களை என்னைக்குமே மறக்க கூடாது. கண்டிப்பா. செத்தவர்களை மறந்ததால் ஆனா 12 மாசம் பரிசல் போடணும். யாரும் போட முடியாது. நான் போட்டேனா 12 மாசம் பரிசல் போடுறதுனால அந்த உயிராகப்பட்டது தலைமையில கையை வச்சுக்கிட்டு போதும். அந்த உயிரை இழுத்துன்னு போறாங்க. அப்படி இழுத்துன்னு போகும்போது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்டெப்பை இழுத்துன்னு போகும்போது அந்த உயிராகப்பட்டது தலைமையில கையை வச்சுன்னு போதும்.
அப்போது நம்ம இந்த 12 மாசம் ஒவ்வொரு மாசமும் அந்த செத்த திதியில நம்ம படிக்கிறங்க பாரு. அதான் அதுக்கு ஆத்மா சாந்தி. அது சாப்பாடு கிடையாது அந்த 12 மாசம். அப்போது 12வது மாசத்துல நம்ம அந்த 12 மாசமும் விடாமல் அவளை கும்பிட்டு வந்ததே உண்டானா கடைசி மாசத்துல போய் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போதும். நல்லா இருக்கணும் இந்த குடும்பம். கண்டிப்பா. ஆனா இந்த 3 மாசத்துக்கு போடுற பரிசுல இந்த வருஷத்துக்கு போடுற பரிசு எல்லாம் தவறு. 12 மாசமும் விடாம போட்டதே உண்டானா ஆனா விடாது போடாத நம்ம நிறுத்திட்டுங்கன்னா மண்ணு வாரி தூக்கி சாபம் கொடுத்துட்டு போதும். அதான் பெரியவங்க சாப கேட்டுக்கு என்னைக்குமே ஆளாகக்கூடாது. கண்டிப்பா. பெரியவங்க சாப கேட்டு குடும்பத்தை புடிச்சிட்டா தான் இனி எந்த கோயில கும்பிட்டாலும் சரி எந்த ஒரு நெதிக்கு போனாலும் சரி அது தீராது. பெரியவங்க சாப கேட்டுக்கு ஆளாகக்கூடாது. கண்டிப்பா இல்லையா? அதாவது அந்த உயிராகப்பட்டது ஒரு விழாவாகவே நடத்தி ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் ஒரு விழாவை நடத்தது உண்டானால் இந்த தூதர்கள் ஊட்ட வளர்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப கொண்டு போய் தர்மராஜா இடத்துல யம தர்மன் இடத்துல சொல்லுகிற போது அவர் எவ்வளவு ஒரு தவறு செஞ்சாலும் தண்டனை கல்வி. கண்டிப்பா. அதுக்குத்தான் ஒரு நாளைக்கு 1000 சாகும், ஒரு நாளைக்கு 1000 பிறக்கும். அந்த 1000த்துக்குலாம் யாரும் ஆட்ட விட மாட்டாங்க. கண்டிப்பா. புண்ணியம் யாரு செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புண்ணிய சரித்திரத்தை விட முடியும். அப்படியே நாடகம் விடலன்னா கூட ஏதாவது ஒரு தடுத்துருவாங்க. ஆட்டுவாரு 25,000 கூட்டு போட்டு யாராவது விடுறீங்க. கெடாய் வெட்டலாம், நல்லா 2 ஆடு வெட்டி 4 கோழி ஏறி நல்லா தின்னுட்டோம் அப்படின்னு சொல்லி தடுத்துருவாங்க. ஏன்னா அதாவது அவங்க புண்ணியம் இல்லாதவங்க. இந்த புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் இந்த புண்ணிய சத்தியத்தை எங்கேயாவது விடுவாரு. கண்டிப்பா. அப்பேருக்கு வந்த புண்ணிய செய்த ஐயா சஞ்சீவன் இறந்தது முன்னிட்டு அனைவர்களும் சேர்ந்து இந்த நாடகத்தை விட்டு இருக்கிறார்கள். என்ன நாடகம்? கன்னியம்மா பிறப்பு நாடகம். இந்த கன்னியம்மா பிறப்பு நாடகத்தில் ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தால் கண்டிப்பா தன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறந்து தவறு செய்தால் பக்கத்தொட்டுக்கு தெரியாமல் எப்படி மன்னித்துக் கொள்கிறார்களோ அதே போல நாங்க 20 பேர்களும் உங்க பிள்ளைகள் கண்டிப்பா எடியாந்திர வரைக்கும் எங்களை ஆதரிக்க வேண்டும். கண்டிப்பா. ஏதாவது தவறுகள் இருந்தா கெட்ட சொற்களை அகற்றிவிட்டு நல்ல சொற்களை செவியில் வாங்கி கொண்டு இந்த நாடகத்தை விமர்சனமுடன் பார்த்ததை உண்டானால் நாங்க சிறப்பு முறையாகவே இந்த நாடகத்தை நடத்தி வருவோம் இல்லையா? என்ன நாடகம்? கன்னியம்மா பிறப்பு நாடகம். முதலாக வரக்கூடியவர் யாரு? வஜ்ரகண்டேஸ்வரன். வஜ்ரகண்டேஸ்வரன், விருதுகண்டேஸ்வரன், வீரகண்டேஸ்வரன் 3 பேர். மூவர்களும் அண்ணந்தம்பி. அவங்களுக்கு கல்யாணமே கிடையாது. அப்பேருக்கு வந்த அரக்கர்கள் வரப்போகிறார்கள். அவரால் மற்ற விஷயத்தை அறிந்து கொள்ளலாம். சபா வணக்கம். அப்படி இருந்தாலும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பேர். 12 பேரமாரு. 12 பேர் 100 கூட 1500 ரூபாய் சேர்ந்து கம்மியா கொடுத்துறாங்க. இல்ல இதை கேட்டு தெரியல. நாங்க அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தேடிக்கு நாடு கிட்ட தானே தெரியும். எப்படியா? ஆமா. யார் மெயினால கூப்பிட்டு சொல்றேன் பேசிக்கிறோம். உள்ள காசு போட்டுக்கிறாங்க பேசிக்கிறேன். அதாவது 12 பேர் பேரமார்களும் சேர்ந்து பணம் அளித்திருக்கிறார்கள். ஆமா. செத்து சிவம்பது 4ஆம் மதி கேதுவாக அணிந்திருக்கக்கூடிய முத்தி மோசம் அடைய வேண்டும். ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் போற்ற வேண்டும் என்று சொல்லி பணத்தை அளித்திருக்கிறார்கள் அனைவர்களும். ஐயா மாமா, சஞ்சோவ மாமா சொர்க்கம் சேர வேண்டும். ஒரு இரவு நம்ம தாத்தா சொர்க்கம் சேர வேண்டும். நம்மளை பொறுப்பிச்சு கடவுள் நம்மளை விட்டு போய்விட்டது. திருப்பி நம்ம அந்த பொன்னான திருமுகத்தை பார்க்க போறோமா? அந்த தங்க திருமுகத்தை நம்ம மறுபடியும் பார்க்க போறதில்ல. இன்றோடு கடைசி. அதாவது நம்ம சொர்க்கம் சேர்த்த வேண்டும், நம்ம தெய்வம் போல நம்ம கும்பிட வேண்டும் என்று சொல்லி 12 பேர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளரும்படியாக ஆண்டவனை வேண்டுகிறோம். எங்க அத்தை சாந்தாத்தா சுகோதயம் இதே நேரம் சாந்தா அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். முன்னாள் மேனேஜர் சிம்மராய மனைவி சாந்தா அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். ஆமா. வீட்டுக்கார மாதிரி போடு. வேற மேல் போடுற முன்னாள் மேனேஜர் திமராயன் ஐயார் இல்லையா எங்களை வளர்த்து விட்டாரு. கண்டிப்பா. வேற ஆளுங்க வந்து யாரும் வேஷம் கட்டக்கூடாது. நம்ம ஆளுங்க வேஷம் கட்டிட்டு தான் மற்றவங்களுக்கு அப்பி எங்களுக்கு கட்டுப்பாடு போடுவாரு. கண்டிப்பா இல்லையா? எந்த ஆளு ஆனாலும் சரி அவன் அந்த இடத்துல ஆனா கூட சரி அவங்க இருக்கக்கூடாது. நம்ம ஆளுங்க ஆடிட்டு தான் வேஷம் போட்டு தான் மேனத்தா அவங்களுக்கு இன்னுவாரு. அப்படிலாம் எங்களை வளர்த்தவாரு தெய்வம். இந்த பொய் உலகத்தை விட்டு மெய் உலகம் போய் சேர்ந்திருக்கிறார். ஒரு இரவு நம்ம தூக்கம் இல்லாமல் போற்ற வேண்டுமே என்று அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். செத்து சிவம்பது 4ஆம் மதி கேதுவாக அணிந்திருக்கக்கூடிய திமராயன் ஐயர் மேல் கொடுக்க திமரான ஐயாரும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அம்மையாருக்கு எந்த ஒரு நோய் பிணி வராமல் ஆண்டவனை வேண்டுகிறார். முதல் வரக்கூடியவர் யாரு? மூஞ்ச பார்த்து பேர் தெரியல பாத்துக்கா இல்ல நெப்டில் வாஜி சட்டிமா கண்ணாடி போடு. அப்ப பேர் தான் என்ன பேர்? உன் பேர் தெரியும் பெருமாளா? அதான் அப்படி சொல்லு. வேற பேர் கூப்பிடுங்க. எப்படி வேற பேர் எப்படி கூப்பிடுவா? ஒரு 8 பேர் வச்சு சொல்லிடுறேன் எங்க ஊர்ல. சுபோதயம்
சுபோதியம் ஆமா. இதே நேரம் அலமேல அக்கா பணம் அளித்திருக்கிறார் இல்லையா? ஆமாங்க. நம்ம தந்தையாரு நம்மளை பிறப்பிச்சு கடவுளை நம்மளை விட்டு போய் விட்டது. மறுபடியும் நம்ம எத்தனை தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் நம்மளுக்கு அது தீராது. ஆமா. ஒரு தந்தையார் ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை வளர்த்து வாலிபத்துக்கு ஒரு திருமணம் செய்து கொடுத்தாலும் அந்த வீட்டுல எவ்வளவு ஒரு கொடூரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, தாய் வீட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே தந்தையார் முகத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் தேங்கி போயிடும். அப்பேருக்கு அந்த தெய்வமே நம்மளை விட்டு போய் விட்டதே என்று சொல்லி அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். செத்து சிவம்பது 4ஆவது கேதுவாக அணிந்திருக்கக்கூடிய பெருமாள் கவண்டர் மேல கொடுக்க பெருமாளுக்கு கவண்டரும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அம்மையார் செய்யக்கூடிய தொழிலும் மேலே வளர முடியாத ஆண்டவனை வேண்டுகிறோம். சுபமே செய்யும்.